நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கான வேர்தி கான்டென்ட் நார்த்தில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நார்த் சேனல்ஸ் மட்டும்தான் எஸ்எஸ்சிக்கான நல்ல கான்டென்ட் கொடுக்க முடியும், சவுத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி தமிழில். இது எல்லாமே நம்ம பிரேக் பண்ணி நம்ம சேனல் வந்துச்சு. நம்ம சேனலில் கொடுத்த எல்லா கிராமர் வீடியோஸ், கிராமர் கான்செப்ட்ஸ், நம்ம லான்ச் பண்ண கலாம் கிராமர் கோர்ஸ், இது எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணிங்க. அதில் இருக்க கான்டென்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைட் தமிழில் டு த பாயிண்ட் இருந்துச்சு. அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் இந்த கான்செப்ட்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு எக்ஸாம் போய் நிறைய நல்லாவே கொஸ்டின்ஸ் என்னால் கொடுக்க முடிஞ்சுது. 2-3 பேர் போஸ்டிங் கிளியர் பண்ணவங்க எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. பட் கிராமர் பார்க்குறனால மட்டும் நம்மளால் எஸ்எஸ்சியில் எக்ஸாம்ஸ் கொடுத்துட முடியாது. கிராமருக்கு ஈக்குவலாக அடுத்த போர்ஷன் தான் நமக்கு வெக்காபுலரி. ஸோ இந்த வெக்காபுலரி ப்ரிப்பரேஷன்றது இன்ன வரைக்குமே எல்லாருக்குமே ஆல் ஓவர் இந்தியா எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு போர்ஷன். ஏன்னா இது கான்செப்ட்ஸ் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு போர்ஷன் கிடையாது, இது மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு போர்ஷன். இந்த மெமரைஸ் பண்ணக்கூடிய போர்ஷனில் நம்ம அதிக டைம் செலவழித்து ப்ரிப்பேர் பண்ணாலும் இதுக்கான ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக தான் வருது. அப்போ இந்த வெக்காபுலரி நம்ம எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ ஹவு டு ப்ரிப்பேர் வெக்காபுலரி அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், மறக்காம அதை நீங்கள் பார்த்துருங்க. இப்போது அதோட கண்டினியூஷனாக இந்த வெக்காபுலரி எப்படி நம்ம டார்கெட் பண்ணி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ஏன் எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலுமே வெக்காபுலரி நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ட்ரப்புன்னு போய் நான் எக்ஸாம் எழுதும்போது நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் அந்த வெக்காபுலரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், இதுதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஐம் லோகேஷ் பிரவீன். ஸோ வெக்காபுலரி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கான சோர்ஸ் என்ன, நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் படிக்க போகிறோம், இதெல்லாமே செட் பண்ணியிருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு சோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பிளாக் புக் தான். நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிளாக் புக் வந்து இந்த மஸ்ட் புக். ஏன் இந்த பிளாக் புக் முக்கியம்னா ப்ரீவியஸில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வெக்காப் மட்டும் எடுத்து அவங்க கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு டாப் 200 வேர்ட்ஸ் என்ன, எக்ஸாம் வைஸ், அப்புறம் ஆல் கொஷன்ஸ், ஆல் வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நமக்கு கன்வீனியன்ட்டாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைஸாக படிக்கிறது மட்டும் தான். ஏன்னா பார்ட்டாக படித்தா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ப்ரொடக்டிவாக இருக்கும். அண்ட் நாலு பேர் நான் சிபியூ எக்ஸாம் போகிறேன், இல்லை வந்து எம்டிஎஸ் எக்ஸாம் போகிறேன், அப்போ எம்டிஎஸ் வெக்காபுலரி வரைக்கும் அட்லீஸ்ட் படிச்சுட்டு போகலான்னா அந்த புக்கில் தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம கேட்டகரி வைஸ் பிரித்து பார்த்தாலுமே எந்த எக்ஸாம் வரைக்கும் பார்க்கணுன்னா 2018 வரைக்கும் நடந்த எக்ஸாம், 2018 வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸ் வரைக்கும் வெக்காபுலரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ 2018 வரைக்கும் நம்ம போகிறதா இருந்துச்சுன்னா பிளாக் புக்கு மொத்தம் 2 எடிஷன் இருக்குது. ஒன்று 12,000+ ஒரு எடிஷன், அதே மாதிரி 15,000+. ஜான்வரி 2022, அதே மாதிரி மார்ச் 2023, இந்த 2 எடிஷன் புக்ஸும் நம்ம கிளப் பண்ணி தான் படிக்கணும். அப்படி கிளப் பண்ணி படிக்கும்போது சினோனிம்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 1389 வேர்ட்ஸும், ஆண்டனிம்ஸ் வந்து 1405 வேர்ட்ஸும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்களா 2700+ வேர்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ இந்த 2700 வேர்ட்ஸும் நம்ம மெமரைஸ் பண்ணணும். ஒரு வேர்டையும் நம்ம படித்து மெமரைஸ் பண்ணணும். இது ரொம்ப டீடியஸான டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க்கை கொஞ்சம் பிரேக் பண்ணி கரெக்டாக எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணி ஒரு லெட்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி படிக்கிறதுனால என்ன மாதிரி படிப்பது பார்க்கலாம். டோட்டல் வேர்ட்ஸ் நமக்கு 2800 இருந்தாலுமே இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு டைம் கேட்ட வேர்ட்ஸ் கிடையாது. 2800 வேர்ட்ஸும் தனி வேர்ட்ஸ் கிடையாது. இல்லை நிறைய ரிப்பீட்டடான வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிப்பீட்டடான வேர்ட்ஸை நம்ம எடுத்து பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 535 வேர்ட்ஸ் வருது. ஸோ இந்த 535 வேர்ட்ஸை சினோனிம்ஸில் ரிப்பீட் ஆனதையும் எடுத்துகிட்டு ஆண்டனிம்ஸ் ரிப்பீட்டானது எடுத்துட்டோம்னா சினோனிம்ஸில் 709 வேர்ட்ஸும் ஆண்டனிம்ஸில் 639 வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்த அந்த ஒரிஜினல் கவுண்ட்டுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 50% போகுது. 50%க்கு கம்மியாக தான் நமக்கு வேர்ட்ஸ் இருக்குது. அப்போ ரிப்பீட்டான வேர்ட்ஸ் மட்டுமே நமக்கு 535 வேர்ட்ஸ். ஸோ இந்த ரிப்பீட்டான வேர்ட்ஸ் 535, அப்புறம் சினோனிம்ஸோட வேர்ட்ஸ் வந்து 700 அண்ட் ஆண்டனிம்ஸோட வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 600+. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கிளப் பண்ணி பார்த்தாலே நமக்கு 1800 தான் டோட்டலாகவே வருது. ஸோ டோட்டலாக 1800 வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது ரிப்பீட் ஆனனால அது 2800 வரைக்கும் போயிருக்கு. அப்போ அரௌண்ட் நமக்கு ஒரு 1000 வேர்ட்ஸ் வந்து மிச்சமாகுது. இந்த 1000 வேர்ட்ஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம 1800 வேர்ட்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ 1800 வேர்ட்ஸ் வந்துச்சு. 1000 வேர்ட்ஸ் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம். இப்போ இதில் பெருசாக எனக்கு ஒரு வித்தியாசம் வரலையே. நான் என்னோட பிரச்சனை என்றைக்குமே அந்த வெக்காப் ப்ரிப்பேர் பண்ணி அதை மைண்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கோ மெமரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். பண்ணதுக்கப்புறமும் 2 மாதம் கழிச்சு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் மறந்து போகுது. எக்ஸாமில் போகும்போது ஒரு 50% கூட ரிட்டைன் ஆக மாட்டேங்குது. இதுதான் என் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லையும் சரி சாட்லையும் சரி கொண்டு வந்துகிட்டே இருந்தீங்க. ஸோ இதை நம்ம அட்ரஸ் பண்ணணும்னா நம்ம சேனல் ஆல்ரெடி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தது, விதைகள் சீரிஸ். விதைகள் சீரிஸ்ன்றது என்னென்னா ரூட் வேர்ட்ஸை வச்சு இப்போ நமக்கு தேவையான வெக்காபுலரி எல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ ரூட் வேர்ட்ஸ்ன்றது ஒரு கான்செப்ட் என்னென்னா ஒரு வேர்டு எடுத்து அந்த ரூட் வேர்டை எடுத்து அந்த ரூட் வேர்ட்ஸில் வேறு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மெமரைஸ் பண்ணும்போது ஒரு கான்செப்டை நம்ம க்ரியேட் பண்ணி அதை நம்ம மெமரியில் வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அஃப்ளூவெண்ட்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த அஃப்ளூவெண்ட்டுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஹேவிங் அ லாட் ஆஃப் மணி, ஓனிங் அ லாட் ஆஃப் திங்ஸ்.
ஸோ நிறைய மணி இருக்குதோ இல்லை யார் நல்லா ரிச் பீப்புளாக இருக்காங்க, மணி ஃப்ளோ அதிகமாக இருக்கோ இவங்கள தான் நம்ம அஃப்ளூவன்ட் சொல்லுவோம். இதில் ரூட் வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ளூ, எஃப்எல்யூ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த வேர்டு எங்கே வந்தாலும் அதுக்கு மீனிங் வந்து ஃப்ளோ. ஸோ ஃப்ளோன்றது தான் அதோட மீனிங். இப்போ இந்த வேர்டோட மீனிங், இந்த ரூட் வேர்டோட மீனிங் வச்சு வேறு என்னென்ன வேர்டு வந்திருக்குன்னா ஃப்ளக்சுவேட், ஃப்ளூவன்சி, ஃப்ளூவிட், ஃப்ளூம், ஃப்ளோரசன்ஸ், சர்க்கம்ஃப்ளூவன்ட், கான்ஃப்ளூவன்ஸ், எஃப்ளூவன்ஸ், இன்ஃப்ளூவன்ஸ், ப்ரொஃப்ளூவன்ட், இரஃப்ளூவன்ட், சூப்பர்ஃப்ளூவஸ். இந்த மாதிரி எல்லா வேர்ட்ஸும் இதை பேஸ் பண்ணி வந்தக்கூடிய ரூட் வேர்ட்ஸ். இது எல்லாத்துலேயுமே எஃப்எல்யூ அந்த ஃப்ளூன்ற ஒரு வேர்டு இருக்கும். இந்த வேர்டுக்கான மீனிங் ஃப்ளோ ஆகுது, இதுதான் அர்த்தம். அப்போ அஃப்ளூவன்ட்டே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மணி ஃப்ளோ அதிகமாக இருக்குது, வெல்த்தோட ஃப்ளோ அதிகமாக இருக்குது. அது அதிகமாக இருக்கனால அவங்கள அஃப்ளூவன்ட், ரிச் பீப்புள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு வேர்டாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து ஃப்ளக்சுவேட். ஸோ ஃப்ளக்சுவேஷன் நம்ம வீட்டில் நம்ம பார்த்துருப்போம். எப்போ அந்த கரண்ட்டோட ஃப்ளோ வந்து தடைப்படுதோ அதுதான் ஃப்ளக்சுவேஷன் சொல்லுவோம். ஸோ கரண்ட் சீம்லெஸ்ஸாக வந்துட்டு இருக்குன்னா லைட் நல்லா எரியும், லைட் வந்து விட்டு விட்டு எரியும் போது அதை நம்ம ஃப்ளக்சுவேட் சொல்லுவோம். ஸோ சேஞ்ச் எஸ்பெஷலி கண்டினியூஸ்லி அண்ட் பிட்வீன் ஒன் லெவல் ஆர் அதர் திங். ஸோ ஒரு லெவல்லேருந்து அதர் லெவல் போகும்போது அந்த ஃப்ளக்சுவேஷன் நம்ம பார்ப்போம். அடுத்து வந்து ஃப்ளூவன்சி. ஸோ லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நம்ம சொல்லுவோம் நல்ல ஃப்ளூவன்சி, அப்போ நல்ல ஃப்ளோ இருக்கணும்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ எப்போ நம்ம தாட்ஸ் வந்து நல்லா ஃப்ளோ ஆகுதோ, நல்ல வந்து ஒரு மொழியால் பேச முடியுமோ அதுதான் நம்ம ஃப்ளூவன்சின்னு சொல்லுவோம். அடுத்து ஃப்ளூவிட். ஃப்ளூவிட்னாலே தெரியும் வாட்டர், அப்போ அது ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் இருக்கும். சப்ஸ்டன்ஸ் தட் ஃப்ளோஸ், எது வந்து ஊற்றுனா அந்த மாதிரி ஃப்ளோ ஆகுமோ. இப்போ நான் வந்து ஒரு பாக்ஸை போடுறேன், அது ஃப்ளோ ஆகாது, அது ரோல் தான் ஆகும். அப்போ ஃப்ளூவிட் மட்டும்தான், எதுக்கெல்லாம் அந்த தன்மை இருக்கோ அதை தான் நம்ம ஃப்ளூவிட்னு சொல்கிறோம். அடுத்து வந்து ஃப்ளூம். ஃப்ளூம்ன்ற வேர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தீம் பார்க்ஸ்லாம் போகும்போது அங்கே வாட்டர் கேம்ஸ் இருக்கும். ஒரு வாட்டர் வந்து சறுக்கிட்டு போய்ட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் விழுவோம்ல, அந்த சருவலுக்கு பேர் தான் நமக்கு ஃப்ளூம். அடுத்து வந்து ஃப்ளோரசன்ஸ். ஸோ ஃப்ளோரசன்ஸ்னால் எது ஒன்று வந்து லைட்டோட டெண்டன்ஸ் அப்சர்வ் பண்ணி அது ஃப்ளோ ஆக விடுதோ, லைட்டை ஃப்ளோ ஆக விடுதோ அது நமக்கு ஃப்ளோரசன்ஸ். சர்க்கம்ஃப்ளூவன்ட். இப்போ இந்த சர்க்கம்ஃப்ளூவன்ட், சர்க்கம்னா ரவுண்ட், சரவுண்ட், அப்போ சுற்றி இருக்குது. சர்க்கம்ஃப்ளூவன்ட்னா சுற்றி தண்ணியாக இருக்கும். சரௌண்டிங், ஃப்ளோவிங் அரவுண்ட் எஸ்பெஷலி ஆஃப் அ ஃப்ளூவிட். ஸோ சர்க்கம்ஃப்ளூவன்ட் எது வந்து சுற்றி பாயுதோ அதுதான் நம்ம சர்க்கம்ஃப்ளூவன்ட் அப்படின்னு சொல்லுவோம். எஃப்ளூவன்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். எஃப்ளூவன்ஸ்னா the process of flowing out, வெளியே போகுது. ஏ அப்படின்னா இ வந்துச்சுன்னா எக்ஸிட், வெளியே, the process of flowing out. ஸோ ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து கெமிக்கல்ஸ் வெளியே அனுப்புவோம்ல, அது வந்து நம்ம எஃப்ளூவன்ஸ்னு சொல்லுவோம். இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது என்னென்னா நம்மளோட தாட்ஸ் வந்து இன்னொருத்தவங்க மைண்டுக்குள்ளே கொடுத்துப்போம், அப்போ வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க மைண்டுக்குள்ளே ஃப்ளோ ஆகுது. இன்னா இன்சைட். ஸோ அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான். பேசி நம்ம தாட்ஸ் அவங்க மைண்டுக்குள்ளே போக வச்சு அவங்கள நமக்கு ஏற்ற மாதிரி செய்ய வைக்கிறோம், அது நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ். அப்புறம் ப்ரொஃப்ளூவன்ட். ஃப்ளோவிங் ஆர் ஸ்ட்ரீமிங் ஸ்மூத்லி அண்ட் கண்டினியூஸ்லி. எந்த ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரீம்லெஸ்ஸாக ஃப்ளோ ஆகுதோ, அது தடை இல்லாமல் ஃப்ளோ ஆகுதோ அதுதான் ப்ரொஃப்ளூவன்ட். ஸோ ப்ரோ அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபார்வர்ட், முன்னாடி. அப்போ முன்னாடி வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் போகிறது நமக்கு ப்ரொஃப்ளூவன்ட். அடுத்து நமக்கு ரிஃப்ளூவன்ட். அப்போ ப்ரோனா ஃபார்வர்ட் பார்த்தோம்ல, ரீனா பேக்வர்ட். அப்போ ஃப்ளோயிங் பேக் ஆர் ரிட்டர்னிங் எஸ்பெஷல் டுவர்ட்ஸ் சோர்ஸ், அந்த சோர்ஸ்க்கே திரும்பி போகிறது தான் நமக்கு ரிஃப்ளூவன்ட். ஸோ சில அலைகள் வந்து டெஸ்டினேஷன் போகி பார்க்கும், சில அலைகள் வந்து பின்னோக்கி போகும். சூப்பர்ஃப்ளூவஸ்ன்ற வேர்டு அடிக்கடி நம்ம வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் பார்க்கலாம். சூப்பர்ஃப்ளூவஸ்னால் தேவைக்கு அதிகமாக ஃப்ளோ இருக்குது. அப்போது ஒரு ஆல்ரெடி ஒரு வேர்டு வந்து மீனிங் கொடுத்துச்சு, தேவையில்லாமல் இன்னொரு வேர்டு வந்துச்சு, அதை நம்ம சூப்பர்ஃப்ளூவஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சூப்பர்ஃப்ளூவஸ்னால் தேவைக்கு அதிகமானது. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு வேர்ட்லேருந்து வந்தக்கூடிய வேர்ட்ஸ், இல்லை நிறைய வேர்ட்ஸ் வந்து மற்ற எக்ஸாம்ஸ்லேயும் வேறு அந்த ரூட் வேர்ட்ஸ்லேருந்து வந்த வேர்ட்ஸு மற்ற இடத்துலையும் இருக்குது. ஸோ இந்த ரூட் வேர்ட் ப்ரிப்ரேஷன் ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, நாளை பின்ன அஃப்ளூவன்ட்டோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை கான்ஃப்ளூவன்ஸோ இந்த வேர்டோட மீனிங் எக்ஸாமில் மறக்கும். ஆனால் ஃப்ளூன்ற வேர்டை வச்சு ஃப்ளோவை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா கரெக்டாக அந்த வேர்டோட மீனிங்கை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இது மறந்தாலும் திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்கு அதில் ஒரு ஹிண்ட் மாதிரி நம்ம வச்சுருக்கோம், அது ஆல்ரெடி அந்த ரூட் வேர்டில் இருக்குது. இப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறனால கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்னிட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 90 above இருக்கும். சில பேர் எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிற வெக்காபுலரி ரிட்டர்னிட்டி 50% தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி மெத்தட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணும்போது 90%க்கு மேலே ரிட்டர்னிட்டி இருக்கும். ஸோ இந்த அஃப்ளூவன்ட் மாதிரி வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் இது வரைக்கும் 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. 2018 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி மற்ற வேர்ட்ஸ் எத்தனை தடவை ரிப்பீட் ஆனுன்ற டேட்டா வச்சு இந்த 535 வேர்ட்ஸையும் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக க்ரியேட் பண்ணுறோம். இந்த வீடியோ கோர்ஸில் ஃபஸ்ட்டு இந்த வேர்டு என்ன, இந்த வேர்டுக்கான மீனிங், அந்த வேர்டுக்கான சினோனிம்ஸ், ஆண்டோனிம்ஸ், அப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். அது போக இப்போ நம்ம பார்த்தோம் தெரியுமா ரூட் வேர்ட், அந்த வேர்டுக்கான ரூட் வேர்டு என்ன, அந்த ரூட் வேர்ட்லேருந்து மற்ற எந்த வேர்ட்ஸ் வந்துச்சு, அந்த வேர்ட்ஸ்க்கான மீனிங், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த 535 வேர்ட்ஸையும் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக க்ரியேட் பண்ணுறோம். இது நம்ம கலம் கிராமர் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்கும் அவைலபிளாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் கலம் கிராமர் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 10th வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து நம்ம வெக்காபுலரி ஆட் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் இந்த வெக்காபுலரி சீரிஸ்ன்றது தனி ஒரு கோர்ஸாக லான்ச் ஆகும். ஸோ அது வந்து ஒரு 15க்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ எங்களோட டார்கெட் வந்து இந்த 535 வேர்ட்ஸ் ப்ளஸ் சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இது எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடியதான். இது எல்லாமே 2018 2023 இருக்க எல்லா வேர்ட்ஸும். இந்த கலம் கிராமர் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்க்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதை மறக்காமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களுக்கு இதை தாண்டி இங்கிலீஷ் ரிலேட்டடாக ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தில் எனக்கு இன்னும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆப்பில் நீங்கள் சேட் பண்ணலாம். நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, இல்லை என் பர்சனல் நம்பரில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நம்ம பிளாக் புக்கில் இருக்க எல்லா வெக்காபுலரியும் நம்ம கவர் பண்ணுறதுக்கான கோர்சஸ் லான்ச் ஆகிருக்கும். இது மாதிரி எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட கைண்ட் ரிக்வஸ்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் அரௌண்ட் ஒரு 40% கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் இது சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காகவும் பூஸ்ட் கொடுத்த மாதிரியும் இருக்கும். தேங்க்யூ.